வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தினமலரில் குறுக்கு எழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினமலரில் ஏப்ரல் 13, 2026 திங்கக்கிழமை. 1 by 1 நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இன்னும் நான் சால்வ் பண்ணவே இல்லை, இன்னும் தான் பார்க்கணும். 1 by 1 பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இடமிருந்து வலம். ஞானபீடு பரிசு பெற்ற முதல் எழுத்தாளர். ஞானபீட அப்படிங்கிற பரிசு தமிழில் இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. இதில் தமிழில் முதல்ல வாங்கினது யாருன்னா அகிலன். யார்? அகிலன். அகிலன் அவங்க எழுத்தாளர். எப்போ வாங்கினாங்கன்னா 1975 சித்திரப்பாவை அப்படிங்கிற புதினத்துக்காக வாங்கினாங்க. சரிங்க. அப்போ இது தமிழில் சொல்கிறீங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள அவார்டு தான் இது. 1965 முதல்ல வாங்கினது மலையாள கவிஞர் ஜி சங்கர் கோக்னர். ஒட்டக்குழல் அப்படிங்க புதினத்துக்கு வாங்கியிருக்காங்க. சரிங்க. ஆன்சுக்கு 1 மேலேருந்து கீழே. பயம் கிடையாது, பயம் கிடையாது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. அச்சமில்லை அப்படின்னு சொன்னோம்னா பயம் கிடையாதுன்னு அர்த்தம். அச்சம் இல்லை. இது கரெக்டு தானே செக் பண்ணி பார்ப்போமா? அச்சம் இல்லை அப்படிங்கிறது அச்சம் கிடையாது அப்படிங்கிறது தான் அச்சம் இல்லைன்னு சொல்லுவோம். பாரதியார் கூட லைனில் கூட சொல்லுவாங்க, அச்சமில்லை, அச்சமில்லை என்பது உச்சி மீது வானிடந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. 12 டேஷ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லாத வார்த்தை. 12 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கேள்வி கேட்டதில் பதில் வந்திருக்கு. 2 மேலேருந்து கீழே. உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று. ஆங்கிலம் தனது வார்த்தைகளை இதிலிருந்து சுவீகரித்து கொண்டது. லேருந்து ஆரம்பிச்சுக்குங்க. லத்தீன் லாங்குவேஜ். சரிங்க. 8 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? இந்த மாநிலத்தின் தலைநகரம் ராய்ப்பூர். ராய்ப்பூர் எந்த மாநிலத்தோட தலைநகர்? சத்தீஸ்கர். சரிங்க. 5 மேலேருந்து கீழே பார்க்கலாமா? திரிபுராவின் தலைநகர். திரிபுராவுடைய தலைநகர் என்னன்னா அகர்தலா. அகைன் ஒரு ஜிகே கொஸ்டின். அகர்தலா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹவுரா ஆட்சியோட கரையில் இருக்குது. அந்த ரிவர் சைடில் இருக்குது, ஆட்சியோட கரையில் இருக்குது. ஸோ 11 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? இந்த கலைநேயம் மிக்க கட்டிடத்தில் இயங்குகிறது கர்நாடக சட்டசபை. கர்நாடக சட்டசபை இயங்கக்கூடிய கட்டடம் என்னன்னு சொல்லுவோம்னா விதான சௌதான்னு சொல்லுவோம். விதான சௌதா. அந்த ஸ்டாப்பு நம்ம விதான் சௌதான்னு சொல்லி தான் அந்த ஸ்டாப்பிங்கே எடுப்போம். ஓகேங்களா? 11 இடமிருந்து வரும். சாரி, சௌதா. யூ. ஓகே. ஸோ இவ்வு நான் எழுதியிருக்கேன். அப்போ என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். இவ்வா ஊவான்னு பார்த்துடலாம். 7 மேலேருந்து கீழே. இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றிகரமான கிரிக்கெட் கேப்டன் என்று கருதப்பட்டவர். மேற்கு வங்கத்தை சேர்ந்த டேஷ் கங்குலி. மேற்கு வங்கம்னா வெஸ்ட் பெங்கால். யாரு? சௌரவ் கங்குலிங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சௌரவ் கங்குலி. இவர் கொல்கத்தாவுடைய இளவரசன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு சூப்பர் விளையாடுவார். ஓகே. 6 இடமிருந்து வலம் பாருங்க. சேல எண்டாகணும். வருத்தம் வேற சொல். இதுக்கு வேறு ஹிண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போமா? 3 மேலேருந்து கீழே என்ன? பல சாகித்ய புதினங்களை எழுதியவர் டேஷ் மணிசேகரன். கோவி மணிசேகரன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவர் நிறைய புதினம் எல்லாமே எழுதியிருக்காரு. கோவி மணிசேகரன் இவருக்கு வந்து ஏதாவது புக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மேலேருந்து கீழே பொற்கால பூம்பாவை அப்படின்னு ஒரு புக்கை சொல்லலாம். ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதை எழுதுனது அதோட மீனிங் எல்லாமே. ஓகே, 6 இடம் வந்து வருத்தம். இங்கே வந்து ஹிண்ட் வந்து என்னென்னு வந்துக்கன்னா வீச வந்துருக்கு, விசனம் அப்படின்னு சொல்லலாம். வருத்தத்துக்கு வேறு என்ன வேர்டு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம் வேதனைன்னு சொல்லலாம். இங்கே அந்த ஹிண்ட் எதுவுமே வரல. விசனம் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னென்னா துன்பம் இல்லைன்னா மன அமைதியின்மை தான் இதுக்கு மீனிங். விசனம்னா துன்பம் இல்லைன்னா மன அமைதியின்மை, அதுக்கான தெளிவான அர்த்தம். 4 மேலேருந்து கீழே என்ன வலிமை, பலம், வீரம், தென்மை இல்லை. 2ஆம் இடத்து வந்துக்கு தெம்பால். ஓகே, 10 மேலேருந்து கீழே 2ஆம் இடத்து தா இருக்குதுங்க. அன்னையும் டேஷும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் யார் சொன்னாங்கன்னா ஔவையார். கொன்றை வேந்தனில் சொன்னாங்க. கொன்றை வேந்தனில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, தாய் தந்தை தான் முதல் தெய்வம், நம்ம வணங்கக்கூடிய முதல் தெய்வம்னு. சரிங்க, 9 மேலேருந்து கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. இருக்கை, சீட்டு. இதை தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? 2ஆம் இடத்து சேருக்கு. ஆசனம். இங்கே பாருங்க 9 இடம் வந்து எல்லாம் சால்வ் ஆகிருக்கு. என்னது ஆபியாகம் அப்படிங்கிறதுல டிராகம் ஆபின்னு வந்துருக்குங்க. ஆபிங்கிற வந்து 27ஆம் மேகதத்தா என்ன இதில் ராகத்தில்னா சங்காபரணத்தில் உள்ள ஜன்ம ஆகணும். இதை வந்து எதை சொல்லணும்னா வீரம் பக்தியை சொல்லும். இதை வந்து நம்ம தமிழ் பண்ணில் சொன்னோம்னா பழந்தக்க ராகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, 14 இடம் வந்து வளம் என்னென்னு பார்க்கலாமா. சில சமூகங்களில் தாய் வழி பாட்டியை இப்படி சொல்லுவாங்களாம். இம்மு வந்துக்கு அம்மம்மான்னு சொல்லுவாங்க. அம்மம்மா அப்படின்னா அம்மாவோட அம்மா. அதே சைடு அப்பாவோட அம்மான்னு கேட்டாங்கன்னா அப்பம்மா. இன்னொரு சைடில் மாமம்மான்லாம் சொல்லுவாங்க. இங்கே அம்மாவோட வழியில் தான் அம்மம்மா. ஓகேங்க, 16 மேலேருந்து கீழே விலங்குகளை வந்து மனிதர்களை வந்து மக்கள்னு சொன்னால் விலங்குகளை என்னன்னு சொல்லுவீங்க? மாலை ஆன்ஸுக்கு. மனிதர்கள் வந்து மக்கள்னு சொல்கிறோம், விலங்குகளை வந்து என்னென்னு சொல்லுவோம்? மாக்கள், அனிமல்ஸ். சரிங்க, 18 இடமிருந்து வளம். வரவேற்கும் சொல். வரவேற்கும் சொல்லுன்னா எல்லா போர்ட்லேயும் வந்து வருக என வரவேற்கிறோம். ட்ரூ வருக அப்படின்னு சொன்னால் வெல்கம் பண்ணுற வேர்டு. சரிங்க, 15 மேலேருந்து கீழே வீரர். வீரருக்கு என்ன வேர்டு சொல்லலாம்? வீரர்னா தீரன் சொல்லலாம். ஆனால் மேலே அஞ்சுக்கு தீரன் சுவன் மல்லன்னு சொல்லலாம். மேலே அஞ்சுக்கு வேற வந்துக்கனால மறவன் சொல்லலாம், மறவன்னு சொல்லலாம். அப்படின்னா போர்க்கலையில் சேர்ந்தவங்களை வந்து மறவன்னு சொல்லுவாங்க. 20 இடம் வந்து வளம் என்னன்னு மக்கன் பேடா என்ற இனிப்பு மற்றும் பிரியாணி ஆகியவற்றுக்கு புகழ்பெற்ற ஊர். ஆற்காடு சொல்லலாம், ஆனால் பிரியாணி சொல்லியிருக்காங்களே. அப்படின்னா ஆம்பூர் பிரியாணி தான் சொல்ல முடியும். ஆற்காடு மற்றும் ஆம்பூர்னு சொன்னாங்கன்னா ஆம்பூர் தான் பிரியாணி. ஆற்காடு வந்து மக்கன் பேடா சொல்லலாம். ஆற்காடு வந்து நம்ம அந்த மக்கன் பேடான்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் செய்யக்கூடியது. இதுக்கு ஃபேமஸ் என்னென்னா மார்க்கெட்டுத்தில் வந்து ஆற்காட்டில் வந்து மார்க்கெட்டில் செட்டியார் ஸ்வீட் ஸ்டாலுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். சரி, 14 மேலேருந்து கீழே என்ன? சத்தம், வேறு சொல். இது ரெகுலர் தினமலரில் பார்க்கலாம். சத்தம், அரவம்,
வழக்கமாக பாம்புக்கும் சத்தத்துக்கும் மீனிங் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? பல அரசியல் தலைவர்களை டேஷ் முகம் ஆட்டி படைக்கிறது. ஆட்சி முகமா இல்லை, ட்ராவில் வந்துருக்கு. 17 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? சேதுபதியை சேர்ந்தால் பிரபல நடிகர். விஜய் சேதுபதியை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜோசப் சேர்ந்தால் கட்சியின் தலைவர் கூட, டிவிகேயோடைய தலைவர். விஜய் பதில் என்ன? விஜய் ஜோசப்னா இது தலைவர், விஜய் சேதுபதினா நடிகர். சரி, 19 இடமிருந்து வல்லம் என்னன்னு பார்க்கலாமா? இன்னும் வாழ்க்கையில் நாம் இன்னும் டேஷ் வேண்டியவை ஏராளம். 2வது எழுத்து ஈ இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது ஏராளம் இருக்குது. நிறைய வேலை நம்மளுக்கு இருக்குது. அதுக்குள்ளே முடிச்சுச்சா? 13 மேலேருந்து கீழே. மணமக்களுக்கு டேஷ் தாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மணமக்களுக்கு மேல தாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேல. சரிங்க, இப்போ பாருங்க 17க்கு இடமிருந்து வளத்துக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. பல அரசியல் தலைவர்களை டேஷ் முகம் ஆட்சி படைக்கிறது. விளம்பர முகம், வீழா வந்துச்சு. விளம்பர முகம், பப்ளிசிட்டி முகம் ஆட்சி படைக்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட். சரிங்களா, இன்னைக்குள்ள ஆன்சர்ஸை ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. இன்கேஸ் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.